சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த காணொளி செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி பொறுத்தவரையில் இந்த செப்டம்பர் மாதத்துல முதல்ல கிரகங்கள் எங்கெங்க இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 3ஆம் இடம் சொல்லும் பொழுது அது மறைவு ஸ்தானம் இல்லை, அபோக்கில ஸ்தானம், அதாவது வெற்றியை தூண்டிவிடக்கூடிய ஸ்தானம். 2ஆம் இடத்தில் குரு பகவான் ரிஷபத்தில், சந்திர பகவானும் புத பகவானும் இணைந்து இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்துல 4ஆம் இடத்தில் இருக்கிறார்கள், அதாவது சுகஸ்தானத்தில் இருக்கிறார். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான், அவர் ஆட்சி பலத்துடன் சிம்மத்தில் இருக்கிறார். 17ஆம் தேதிக்கு மேல அவர் 6ஆம் இடமான கன்னி ராசிக்கு இடம்பெயர்வார், அதாவது புரட்டாசி மாதத்தில். கேது பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் 6ஆம் இடத்துல. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்றவர் அவருடைய மூலத்திரிகோண வீட்டிற்கு பயணமாகிறார் 19ஆம் தேதி அன்றைக்கு. புத பகவான் மாதத்தினுடைய கடைசி வாரம் சிம்ம ராசிக்கு இடம்பெயர்கிறார். சனீஸ்வர பகவான் வக்கரம் பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஒரு கிரக நிலவரத்துல இந்த மாதம் பிறக்கிறது. இப்போ இந்த மாதத்துல எவ்வாறு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜென்ரலா பார்த்தோம்னா, முதல் விஷயம், 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களை தூண்டி விடுவார். அப்போ இறை பணிகள் அதை செய்வதற்கும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கும் உங்களை ஒரு முன்னேற்பாடுகளை அவர் செய்ய வைப்பார். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் சில வம்பு வழக்குகள் அதையும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தந்துடுவார். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நீங்கெல்லாம் ஒரு விடாப்பிடியாக ஒரு காரியத்தை அழகாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ற ஒருத்தன். அப்படி இருக்கிற நீங்க சில வம்பு வழக்குகள்னு வரும் பொழுது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் புதிய காதல் மலரும். ஆனால் அந்த புதிய காதல் அப்படின்னு சொல்றது ஒரு டெம்பரவரியா தான் இருக்கும், பெர்மனண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆசைகள் அதிகமாகும். அப்போ இந்த மேஷ ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மேஷ லக்னக்காரங்கள் இருக்கிறவங்க வீட்டில், அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, அவங்க இவர்களுடைய ஆசைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது இந்த காலகட்டத்திற்கு நல்லது. நம்மளுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். ஏன்னா சனி பகவான் வக்கரமாயிருக்கிறார், இஷ்டங்கள் நிறைவேறும். ஆனால் அதே நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களையும் நாம கருத்துல எடுத்துக்கணும். தனம், நம்மளுடைய வருமானம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொன்னா, 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல விஷயம். 10ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார், அதுவும் நல்ல விஷயம். ஆனால் வக்கரம் பெற்ற சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறியான நேரங்களா இருக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு, அதாவது அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பாராட்டுக்களை பெறுவதற்காக நீங்கள் அழகாக பணி செய்ய வேண்டிய காலகட்டம். ஏன்னா குளோபலா பார்த்தீங்கன்னா, சனி பகவான் எப்பப்பெல்லாம் வக்கரமாகிறாரோ, சனி பகவான் எப்பப்பெல்லாம் மகரத்தில் இருக்கிறாரோ, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக அளவிலேயே சில பிரச்சனைகள் தலை தூக்கும். வேலையில்லா திண்டாட்டம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, 2ஆம் இடத்து அதிபதி அவர் சுக்கிர பகவான், அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ உங்களுடைய சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு பணம் வருது. அப்போ அதை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க.
வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னால் மார்பு சார்ந்த இடங்கள், கை சார்ந்த இடங்கள், அதே நேரத்தில் முதுகு, மேல் முதுகு, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இந்த வலிகள் இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி நடந்துக்கணும். இருந்தாலும் லக்னாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதே லக்னாதிபதி அவருடைய 4ஆம் பார்வை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் சில வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படும். அந்த விவாதங்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது அது கணவன் அல்லது மனைவி இவர்களுக்குள்ளே வரக்கூடிய விவாதங்கள் அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு. கணவன் மனைவி உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா இருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் தான், அதனால பெரிய விஷயங்களாக ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அதே நேரத்தில் புதிய காதல் மலரும் நம்ம சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காதலுங்கிறது ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும். ஸோ பெர்மனண்ட்டாக ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம போக முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லது. அதிகமான ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் வேணும். வீண் விவாதங்களில் பங்கு பெறக்கூடாது. வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் வீண் விரயத்தை தவிர்க்க வேண்டும். இந்த மாதம் ஒரு இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.